வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு கொஞ்சம் இந்த ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். இப்போ நம்மளாம் எப்படின்னா, நம்ம இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரக்சர்டு என்வாயர்மெண்ட்டில் நம்மளால் சூப்பராக காட்ட முடியும். இப்போ நம்ம 2 விஷயத்த சொல்கிறேன். ஸ்கூலில் மார்க் வாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த ஐஐடியில் டாப் மார்க் வாங்கின பசங்களால் சரியாக கோஆர்டினேட்டடாக சின்ன குழந்தைங்க ஆடுற மாதிரி ஒரு டான்ஸு, ஒரு கொண்டாட்டம் கூட கொண்டாட முடியல. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட்டில் அவ்வளோ நாள் இருந்து அவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. அப்பா அம்மா கையை தூக்கி ஆட்டி தான் டான்ஸே ஆட முடிஞ்சுது. ஏன்னா அவங்க எல்லாமே ஒரு 5 வருஷம் உட்காந்து அந்த ஒரு எக்ஸாமுக்காக படிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு எக்ஸாமுக்காக விழுந்து 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 படித்து அதே மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கூல்லேயே காலேஜில் நல்லா படிக்கிற பசங்க எப்படின்னா, கரெக்டாக உருத்தட்டி அந்த எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிடுவாங்க. இந்த ஸ்கூல் காலேஜ் பசங்க எக்ஸாம் முடிஞ்சோன்னா அந்த இதையே மறந்துடுவாங்க. என்ன படித்தவங்கிறத நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டிங்கன்னா, என்ன படித்தவன்னா அவனுக்கு தெரியாது. அவன் மறந்து போயிருப்பான். ஆனால் அவன் கோல்டு மெடல் வாங்கியிருப்பான். கரெக்டாக ஸ்ட்ரக்சர்டாக அதை படிச்சிருப்பான். என்ன படிச்சிருப்பான்? புக்கு, கேள்வி, ஆன்சர், பதில். ஐஐடி பசங்களும் அப்படி தான். அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 5 வருஷம் வேலை செஞ்சதுனால ரோபோ பேஸில் வேலை செய்வாங்க. அந்த வீடியோ பார்த்தது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. அதே மாதிரி இந்த ஃபிசிக்கலாக போய் ஜிம்மில் ட்ரெயின் பண்ணுறாங்கல்ல, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நல்ல ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ரெகுலராக வெயிட்ஸ் தூக்குறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்கலாம் பக்காவாக இருப்பாங்க. நீங்கள்லாம் அது பயங்கரமாக ஜிம் பாடின்னே சொல்லுவாங்க. உடம்பு கல் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முதல் கேஸையும் சரி, 2வது கேஸையும் எடுத்து ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் எங்கேயாவது நீ கொண்டு போய் விட்டிங்கன்னா அவன் திணறுவான். இப்போ இந்த இன்ஜினியரிங்கில் சூப்பராக மார்க் வாங்கினவன் கையில் ஸ்பேனரை கொடுத்து, நீ மோட்டரை பற்றி இவ்வளோ படிச்சிருக்கிய, மோட்டரை கழட்டி பார்ட்டாக கழட்டி திரும்பி போடுறான்னா 10 பேரில் 2 பேர் தான் பண்ணுவான். 8 பேர் திருன்னு உங்களே முழிப்பான். மோட்டரை திறக்க கூட தெரியாது. ஆனால் மோட்டரை தியரட்டிக்கலாக ஃபுல்லாக படிச்சிருப்பான். மோட்டரை கழட்டி பார்ட்டாக கழட்டி திரும்பி போடு. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரை ஒரு மோட்டார் சைக்கிளில் கழட்டி பார்ட்டாக கழட்டி திரும்பி அசெம்பிள் பண்ணுன்னா பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த மோட்டார் சைக்கிளே பைத்தியமாகி நிறைய பேர் இருப்பாங்க. அவன் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்க மாட்டான். அவன் இந்த மோட்டார் சைக்கிளோடையே வாழ்க்கை ஃபுல்லாக வாடியிருப்பான். மெக்கானிக்காக இருந்து சில பேர் மெக்கானிக் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ இந்த மோட்டார் சைக்கிள் பைத்தியங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த புல்லட் குரூப்பு, ஹார்லி டேவிட்சன் குரூப்பு, இப்போ நம்ம அந்த செலிப்ரிட்டிஸில் தோனி இவங்கெல்லாம் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், ஸ்பேனர் எல்லாம் வீட்டில் எல்லாம் வச்சுருப்பான். அவன் உட்காந்து மோட்டார் சைக்கிளை பார்ட்டாக கழட்டி இன்ஜினை இப்படி திருப்பி எப்படி திருப்பி அவன் படிச்சிருக்கவே மாட்டான். ப்ராக்டிக்கலாக அந்த இன்ஜினு மோட்டரில் விளையாடியே கற்றுட்ருப்பான். அவன்கிட்ட நீங்கள் புதுசாக ஒரு பைக் கொடுத்தீங்கன்னா அது அக்கு வேற ஆணி வேற கழட்டி திரும்பி அதை அசெம்பிள் பண்ணி போட்டால் வச்சுருவான். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் மெக்கானிக்கல் ஃபஸ்ட்டு வந்த பையனை அதை கழட்ட சொன்னீங்கன்னா அவனால் கழட்டவே முடியாது. இவன் படித்தது அன்ஸ்ட்ரக்சர்டு சுச்சுவேஷன். அதாவது ஒரு மோட்டார் சைக்கிள் பொழுது போல் ஜாலி, எனக்கு அது ஒரு பேஷனுக்காக கழட்டி விளையாடினான். நான் மார்க் வாங்கணுங்கிறதுக்காக பண்ணல. எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு பேஷன், நான் அதை செஞ்சேன். சூப்பராக நான் செய்வேன். காரு பைக் மட்டும்தான் நான் செய்வேன். நீங்கள் போய் பிளான்ட்டில் மோட்டரை கழட்டினா என்னால் கழட்ட முடியாது. இவனால் பிளான்ட்லேயும் கழட்ட முடியாது, இங்கேயும் கழட்ட முடியாது. இதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் அவன் ட்ரைனிங் எடுத்து தான் அவன் ஏதாவது பண்ண முடியும், அவன் யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நீங்கள் இந்த டிகிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் அன்யூஸபிள் பர்சன். இதே மாதிரி தான் இந்த ஜிம்மில் ட்ரெயின் பண்ணுறவங்கலாம். உடம்பை குறைக்கிறதுக்கு, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு வேணால் நீங்கள் ஜிம்முக்கு போகலாமே தவிர, நீங்கள் ரியலாக ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகி நீங்கள் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அத்லீட் ஆனோன்னா வெறும் ஜிம் ட்ரைனிங் ஸ்ட்ரென்த்து போகாது. வெளில போய் சுற்றினீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஒரு வெயிட்டெல்லாம் அவன் தூக்குவான், நல்ல பார்பெல்ஸ் எவ்வளோ வேணால் தூக்குவான். ஒரு 25 கிலோ கல்லை தூக்குன்னா அவனால் கல்லை தூக்க முடியாது. இதில் அப்படி 2 சைட் பாரை போட்டு அவன் ஒரு 35 கேஜி கூட தூக்குவான், 50 கேஜி கூட தூக்கி தலை மேலே வச்சுருப்பான் ட்ரைனிங். ஆனால் அதோட பாதி வெயிட்டில் ஒரு கல்லை தூக்குனா முக்கால்வாசி பேர் எவன் ஜிம்மில் இதை பண்ணுறான்னா அவனால் அந்த கல்லை கூட தூக்க முடியாது.
கல்லை தூக்கினா கல் தலையில் விழுந்து அடிபட்டு படுத்துட்ருப்போம். ஏன்னா அந்த கல்லை பிடிச்சி தூக்கிறதுக்கு தனியாக ஒரு டெக்னிக் வேணும், தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும். ஜிம்மில் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஜிம்மில் என்ன சொல்லிக் கொடுப்பான், ராட்டில் 2 சைடை வச்சு தூக்கி வையும்பான். அவனை வந்து பாடி நல்லா ஃபிட்டாக இருக்கிறவனை தெருவில் அடி உத போடுற அந்த 4 கேங்கெல்லாம் இருக்கும். அடி உத டெய்லி சைக்கிள் செயின் அடி உத சுற்றுறவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களோட மோத விட்டிங்கன்னா அடி உத தான் வாங்குவோம். இந்த ரோட்டில் இருக்கிற அடிக்கிற பசங்க இந்த ஜிம் பாடியை போட்டு அடிக்கிற அடியில் என்ன ஆகுன்னே தெரியாது. ஏன்னா அடி தாங்கிறது ஒரு தனி ஸ்கில்லு. பாக்ஸிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எவ்வளோ குத்தினங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ குத்த நீ தாங்கினங்கிறது தான். நீ 10 குத்து வாங்கி உடம்புல வாங்கி சக்தி இருந்து 11வது குத்து நீ ஆப்போசிட் ஆள் அடித்தாதான் நீ வந்து ஜெயிக்க முடியும். ஸோ ஹவு மெனி பஞ்சஸ் யூ கேன் டேக் அப்படிம்பாங்க. அதாவது உங்களால் பாடி எவ்வளோ வலி தாங்கும் அப்படின்னு. அது தெருவில் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஜிம்மில் வந்து அடி வாங்கிறதுக்கு ட்ரைனிங் வாங்க முடியாது. அதனால வாழ்க்கை நம்மளை ட்ரெயின் பண்ணுறதெல்லாம் ஸ்ட்ரக்சர்டு. எக்ஸாமில் போய் படி, டிகிரி வாங்கு, ஜிம்மில் போய் படி, ஜிம்மில் ட்ரைனிங் பண்ணு, இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ட் ட்ரைனிங். ஆனால் வாழ்க்கையை நம்ம ரியலாக ஃபேஸ் பண்ணுறது அன்ஸ்ட்ரக்சர்டு. இன்றைக்கி என்ன வரும், நாளைக்கு என்ன வரும், இப்போ எந்த பால் வரும், இன்றைக்கி எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும், எனக்கு இதிலெல்லாம் ட்ரைனிங்கே இருக்காது. இதுலேருந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவோங்கிறது தான் உங்களோட ஸ்கில். இது வந்து எப்படின்னா, மெட்ராஸில் வண்டி ஓட்டுற மாதிரி, மெட்ராஸில் எனி இந்தியன் ரோட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி தான். ஸ்கூலில் போய் டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்ததை வச்சு நீ கார் ஓட்ட முடியாது. மோட்டார் சைக்கிள் சடக்குன்னு அந்த சைடு வரும். ஆட்டோனா நிச்சயமாக கட்டு தான் அடிப்பான். பஸ்ஸு உங்களை ஒரு சைடு ஓரமாக தள்ளி வச்சுட்டு தான் வண்டி ஓட்டுவான். இதெல்லாம் நீங்கள் வண்டி இதுக்குள்ளே ஓட்டி சர்வைவ் ஆகி ஒரு இடத்துல 3 இடத்துக்கு நீங்கள் போய் ஆகணும் அடிபடாமல். இது சர்வைவல் ஸ்கில்லு. வாழ்க்கைங்கிறது அது மாதிரி. நம்மளுக்கு சர்வைவல் ஸ்கில்லு வேணும். நீங்கள் வந்து நல்லா ஃபேன்சியாக MBA எல்லாம் படித்து முடிச்சிருப்பீங்க. கடைசியில் நீங்கள் என்ன பெரிய FMCG கம்பெனியில் வேலை செஞ்சாலும் இந்த டூத் பேஸ்ட்டை ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ட்டை எப்படி விற்பீங்கிறது தான் ஸ்கில்லு. நீங்கள் பண்ணியிருக்கிற டூத் பேஸ்ட்டை நீங்கள் போட்ட பிராண்டிங்கில், பேக்கிங்கில் கடைக்கு நீங்கள் கொண்டு வந்து வச்சுருவீங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த டூத் பேஸ்ட் கடைக்கும் வந்துடும். அந்த ஹவுஸ் ஒய்ஃபு அந்த டூத் பேஸ்ட்டை பேரை கேட்டு சொல்லி வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பசங்களை தேய்க்க வைக்கிறது தான் உங்கள் ஸ்கில்லு. நீங்கள் வச்சுருக்கிற சோப்பை அந்த அம்மா வாங்கிறது தான் உங்களோட ஸ்கில்லு. இந்த ஸ்கில்லு உங்களுக்கு எக்ஸாம்லேயோ எங்கேயுமே சொல்லித்தர மாட்டான். மார்க்கெட்டிங்க்கு பல தியரி சொல்லி கொடுப்பான். அந்த சோப்பை அந்த அம்மாட்ட எப்படி விற்கணுங்கிறத சொல்லி கொடுக்க மாட்டான். நீங்கள் எக்ஸாம் எழுதி MBA படித்தது ஸ்ட்ரக்சர்ட் என்வைர்மெண்ட்டு. இந்த பலசர கடைகளை கொண்டு போய் ப்ராடக்டை வைக்க வச்சு அந்த ப்ராடக்டை அம்மாவை வாங்க வைக்கிறதுங்கிறது தான் ரியல் டெஸ்ட்டு. அது அன்ஸ்ட்ரக்சர்டு கேமு. அதை நீங்கள் அந்த ஃபீல்டு தான் கற்றுக்கணும். நீங்கள் இத்தனை நாள் பண்ண ட்ரைனிங் அதுக்கு யூஸ் ஆகாது. அதனால் ஒரு ஆள் ஸ்ட்ரக்சர்டு என்வைர்மெண்ட்டில் சூப்பராக பண்ணியிருக்கான்னு நம்பினீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. நம்ம ரோட் சைடு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட பெட்டராக பண்ணிவிடுவோம். ஏன்னா அவன் அன்ஸ்ட்ரக்சர்டில் ஒர்க் பண்ணியிருக்கான். இன்றைக்கி மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் பண்ணால் தான் நாளைக்கு சாப்பாடு. இவங்களுக்கு அப்படி கிடையாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.